உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் வணக்கம். நான் ஒன்னும் லேட் இல்லல, நல்ல நேரம் முடியத்துக்குள்ள வந்துட்டேன்ல. நீ வர்ற நேரம் தான் எங்க எல்லாருக்குமே நல்ல நேரம் பூமி. நானும் உங்கள ஒருத்தி தானே, எனக்கு என்னத்துக்கு ஸ்பெஷலா மாலை மரியாதை எல்லாம்? எங்க எல்லாருக்கும் நீ எப்பவுமே ஸ்பெஷல் தான் பூமி. நீ இல்லனா நாங்க இல்ல. ஏன் இந்த ஆட்டோ ஸ்டாண்டே இல்ல. சரியா சொன்னம்மா. எங்களுக்கு ஆட்டோ ஓட்ட கத்து கொடுத்து, பேங்க்ல லோன் எடுத்து கொடுத்து, ஆட்டோவும் வாங்கி கொடுத்து எங்க வாழ்க்கைக்கு வழி காட்டினது நீதானே. 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எப்படிடா காலம் தள்ளுறதுன்னு தவிச்சிட்டு இருந்த. நீ மட்டும் இல்லன்னா எங்க நிலைமை என்ன இருக்கும்? அக்கா, நீங்க மட்டும் ஆட்டோ வாங்கி கொடுக்கலனா நான் கூலி வேலைக்கு தான்க்கா போயிருக்கணும். இப்ப என் பேங்க் அக்கவுண்ட்ல 40,000 ரூபாய் இருக்குக்கா. இதுக்கு எல்லாத்துக்கும் நீதான்க்கா காரணம். என் புருஷன் குடிச்சிட்டு குடும்பத்தை கவனிக்காம இருந்தாரு. எனக்கு ஆட்டோ ஓட்ட கத்து கொடுத்து ஆட்டோக்கு ஓனர் ஆக்கி என் சொந்த உழைப்புல இன்னைக்கு என் பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டு இருக்கேனா அது உன்னாலதான் பூமி. நாங்க எல்லாரும் இன்னைக்கு சுயமா சொந்த உழைப்புல குடும்பத்தை காப்பாத்துறோம்னா அது உன்னாலதான். அதனால நீ தான் எங்க தலைவி, எங்க ஸ்டாண்டுக்கும் தலைவி. வந்து போர்டை ஓபன் பண்ணி வை பூமி. ம். பொம்மி, உன் ஆட்டோல குழந்தை இருக்கு. ஏன் ஆட்டோல குழந்தையா? ஆமா ஆமா, வந்து பாரு. ஏய் பாட்டா, பாட் ஆஃப் பண்ணிட்டு வா. போச்சு, குழந்தைய பாத்துட்டாங்க. மாமா இப்ப என்ன பண்றது? மாமா நம்ம குழந்தைதான் சொல்லி போய் வாங்கிட்டு வந்துருமா? ஆமா, அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க பாரு. வெயிட் பண்ணி பாப்போம், இரு. இது யாரோட குழந்தை? இந்த குழந்தை எப்படி என் ஆட்டோல வந்தது? ஒண்ணுமே புரியலையே. சவாரி வந்தவங்க யாராவது ஆட்டோல குழந்தைய தவற விட்டுட்டு போயிட்டாங்களா? தவற விட்டுட்டு போறதுக்கு இது என்ன பொருளா? குழந்தை. குழந்தையோட நான் எந்த சவாரியுமே ஏத்தலையே. குழந்தை எப்படி வந்திருக்கும்? யார் செல்லக்குட்டி? தங்கம். குழந்தை எவ்வளவு அழகா இருக்குது. எப்படி சிரிக்குது பாருங்களா. ஆமா. ஓ ஓய் ஓய் ஓய். ஆமா, யார் நீங்க? எப்படி ஆட்டோ உள்ளார வந்தீங்க? யாரு பெத்த குழந்தையோ, குழந்தைய பிரிஞ்சு பெத்தவங்க எவ்வளவு தவிக்கிறாங்களோ. குழந்தைய போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். அவங்க பெத்தவங்களை கண்டுபிடிச்சு குழந்தைய ஒப்படைச்சிருவாங்க. மறுபடியும் போலீஸா? மாமா வேணாம் மாமா, போலீஸ் ஸ்டேஷன் போனா குழந்தைய கடத்துறேன்னு அடி அடின்னு அடிப்பாங்க மாமா. நம்ம கிட்ட அது இல்லவே இல்லையே. மாமா இன்ஸ்பெக்டர் வந்து பாத்துட்டு நம்மள அடி அடின்னு அடிப்பாங்க மாமா. நீ சும்மா இரு, வா போயிடலாம். ஆமா பூமி, அதான் கரெக்ட். நீ சொன்ன மாதிரியே போலீஸ்ல ஒப்படைச்சிரு. சரி, நான் குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வரேன்.
மாப்ள ஆட்டோ கிளம்பிருச்சு, வா ஃபாலோ பண்ணலாம். வா வா போலாம் வா. அம்மா தாயே, ஏன் இப்படி எனக்கு சோதனை மேல சோதனையா கொடுத்துட்டு இருக்க? ஏற்கனவே நான் பெத்த குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். இப்போ என்கிட்ட அடைக்கலமா வந்த குழந்தையையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே. ஏற்கனவே பிறந்த உடனே அம்மாவை பறி கொடுத்த அந்த குழந்தை அப்பாவை பிரிஞ்சு தாத்தாவை பிரிஞ்சு என்கிட்ட இருந்தும் இப்போ யாரோ பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. குழந்தைய நல்லபடியா காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. ஏங்க, என் ஃப்ரெண்ட் மாறி. ஆமா, மாறிதான். ஆள் ரொம்பவே மாறிட்டாங்கல்ல. மாறி, மீனா, மீனா, மாறி, மீனா எப்படி இருக்க? நீ எப்படி இங்க? சென்னைக்கு எப்போ வந்த? வெயிட் வெயிட் வெயிட், இத்தனை கேள்வியும் ஒன்னா கேட்டா எப்படி? அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை பாக்குறேனா, அதுவும் இந்த ஊர்ல பாக்குறேனா, அந்த சந்தோஷம்தான். நீ ஒன்னொன்னா பதில் சொல்லு. இவர் வேலைக்காக நாங்க சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இவ்ளோ நாளா இங்க இருக்க, உனக்கு என் ஞாபகம் வரவே இல்லையா? ஏன் என்ன வந்து பார்க்கல? அது வந்து ஒரு பிரச்சனை மாதிரி, அதான். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல. இது ஒரு பிரச்சனையா? அதுக்காகவா நீ என்ன வந்து பார்க்கல? டாக்டர் கிட்ட என் பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இவர் வேலையை சென்னைக்கே மாத்திட்டு வந்துட்டாரு. கவலைப்படாத, நான் சொல்றேன், சீக்கிரமே உனக்கு குழந்தை பிறக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.